கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உயிர்மீட்சி நேரம் வழியாக இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் சோதனையில் வெற்றி என்ற தலைப்பில் உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து நமக்காக, உலக ஜனங்களுக்காக இந்த உலகத்திலே மனித குமாரனாக வெளிப்பட்டார். எதற்காக வெளிப்பட்டார் என்றால், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் விடுதலையோடு வாழ வேண்டும். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் தாழ்மையோடு பிறந்தார், வளர்ந்தார். நமக்காக பல பாடுகள் பட்டு அடிக்கப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். எதற்காக என்றால், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தோடு இருக்கிற பிள்ளைகளை விடுவிக்கும்படியாக அவர் அப்படியானார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி இந்த சோதனையில் அவர் வெற்றி பெற்றார் என்று சொல்லி நாம் சில காரியங்களை பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 15 வசனம் வரைக்கும் உள்ள காரியங்களை நாம் பார்க்கும்போது, முதலாவது நாம் பார்த்தால் ஆண்டவர் 40 நாள் உபவாசித்து ஜெபித்தார். பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. பாருங்க, பசி உண்டாயிற்று. உடனே தானே பிசாசானவன் அவரை சோதிக்க வருகிறான். எப்படி சோதிக்க வருகிறான் என்றால், முதலாவது சரீர தேவைகளை சுட்டி காட்டி அவரை சோதிக்கிறான். ஏன்னா, நீர் பசியாக இருக்கிறீரே, இந்த கல்லுகளை எல்லாம் அப்பங்களாக்கி நீர் சாப்பிட்டால் நல்லது என்று சொல்லி சரீர தேவைகளை அவன் சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்னால், அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி, வேத வசனத்தினாலே அந்த சோதனையிலிருந்து அவர் விடுதலைப்பட்டார். ஒருவேளை கல்லுகளை எல்லாம் அப்பங்களாக்க வேண்டும் என்று அவர் ஜெபித்தாரா? ஜெபிக்கல. அப்படி தேவையில்லை. கல்லுகளை எல்லாம் அப்பங்களாக்கி சாப்பிட வேண்டிய தேவையில்லை. அது அவருக்கு தெரியும். அவர் வேத வசனத்தினாலே அவர் அந்த பிசாசின் அந்த எண்ணங்களை எல்லாம் முறியடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 2ஆவதாக அவன் என்ன செய்கிறான்னா, உலக மேன்மையை முன்வைக்கிறான். உலக மேன்மை என்ன சொல்லுகிறான் என்றால், 5ஆவது வசனம், லூக்கா 4:5, பின்பு இயேசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன் என்று இந்த உலக மேன்மை, அகிலத்தை படைத்தவரே இவர் சொல்லார். இவன் சொல்கிறான், எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் கொடுப்பேன். நீ என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும். உலக மேன்மை அவருக்கு என்னத்துக்கு? சர்வ சிருஷ்டியையும் அவர்தான் தம்முடைய வார்த்தையினாலே எவ்வளவு அழகாக படைத்திருக்கிறார். என்னை பணிந்து கொண்டால் இவை எல்லாவற்றையும் உனக்கு தருவேன் என்று சொல்லி அங்கே சொல்வதை பார்க்கிறோம். அப்போது ஆண்டவர் சொன்னார், அப்பாலே போ சாத்தானே. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே,
உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்பவும் கர்த்தருடைய வசனத்தினால் அந்த பிசாசை ஜெயித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதிக்க வருவான். ஒரு வேலை செய்கிற இடத்துல, ஒரு வேளை கடையில் வேலை செய்வோம், இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல வேலை செய்வோம். கடையில் வேலை செய்யும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். நிறைய பேர் சில பொருட்களை எல்லாம் என்ன செய்வாங்க, எடுப்பாங்க, திருடுவாங்க, சம்பளமும் வாங்குவாங்க. விற்பனைக்கு வைத்திருக்கிற பொருளை அந்த மேனேஜருக்கு தெரியாமல் எடுப்பாங்க. இப்போ கேமரா வச்சுருக்காங்க, அதனால் டக்குன்னு எடுக்க முடியாது. இருந்தாலும் எடுத்து பிடிப்பட்டவங்களும் இருக்காங்க. உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். தருகிற கொஞ்சம் சம்பளமோ ஆண்டவரே ஏற்ற காலத்தில் தேவைகளை சந்தியும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது அவர் ஏற்ற காலத்தில் எல்லாத்தையும் உயர்த்துவார். எந்த ஒரு பொருளையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, தேவை இருக்குன்னு சொல்லிட்டு எடுக்கக்கூடாது. தேவை இருக்குன்னு எடுக்கக்கூடாது. தானியேலின் புஸ்தகத்தில் தானியேல் அந்த பிரதானியில் ஒரு பிரதானி, ஆனால் அவன் உண்மையுள்ளவனாக இருந்தபடினால எல்லா பிரதானிகளுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லா விதத்திலும் உண்மை. அரண்மனைக்குள்ளே கொடுத்த ஆகாரம் யாரு காண போகிறா? யாருமே பார்க்க முடியாது. ஆனாலும் அந்த சாப்பாடு விளம்பு உங்கள்கிட்ட சொல்லிட்டான், இந்த திராட்சை ரசம் எல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு கறி வகைகளும் வேண்டாம், சாதாரணமான காய்கள் குழம்புகள் தாங்க அப்படின்னு சொல்லி. யார் காண போகிறான்ட்டு இல்லை, யார் கண்டா என்ன, காணலைன்னா என்ன, நாம் எடுத்துக்கொண்ட பொருத்தனையில் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். அன்பானவர்களே, அந்த உண்மையை தேவன் விரும்புகிறார். இந்த நேரத்தில் சரீரத்துக்கான தேவைக்காக சாத்தான் சோதித்தான். இப்போ உலக பிரகாரமான தேவைகளை காட்டி இதெல்லாம் என்னை பணிந்து கொண்டால் உனக்கு தருவேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். என் பின்னாக போ சாத்தானே, உன் கர்த்தராகிய ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி மேற்கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னுமாக பாருங்க, 9ஆம் வசனத்திலேருந்து, அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிக்கையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இங்கே இருந்து தாழ குதியும், ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறதே என்றார். பிசாசு சோதனையெல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனார். உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. மேலேருந்து கீழே விழுந்து வேணும்னு பரீட்சை பார்த்தா என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனால் தற்செயலாக சில சம்பவங்கள் கீழே விழுந்து உயிரோடு இருக்காங்க. தெரியாமல் தவறி விழுந்து செத்து போகிறவர்களும் இருக்காங்க. அன்பானவர்களே, எனக்கு 1991 என்னுடைய இளைய மகன் ஒரு 70 அடி ஆழ கிணற்றில், மதிலில்லாத கிணறு, அந்த கிணற்றில் கூட்டம் முடிந்து அம்மா டாட்டா குட் நைட்டுன்னு சொல்லி போகிற வழியில் அவன் அந்த கரண்டு கட்டாயிட்டு பாதை தெரியாமல் மதில் இல்லாத கிணற்றில் அவன் தவறிட்டான். இயேசுவே அல்லேலியான்னு சொல்லி கீழே விழுந்திருக்கான். அப்புறம் சோத்திரம் அல்லேலியா போயிட்டு அப்புறம் ஊன்னு அனத்திர சத்தத்தை கிச்சன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ராத்திரி 10 மணிக்கு மேலே ஏதோ விழுந்துட்டு போல்
போய் காப்பாற்றி மேலே தூக்கிட்டு வந்தா ஒரு பையன், அவன் 3 நேரம் சத்தமாக இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு சொல்லி அவன் உயிர் போயிட்டு 2000 பேர் கூடியிருக்கிற இடத்துல எனக்கு மகனுக்கு மரணம் இப்படி ஆச்சு. என்ன பல விதங்களில் என்னை துட்டி விசாரிக்க வந்தவங்க. ஆனால் கர்த்தருக்குள்ளே நான் தைரியமாக பலப்பட்டு தான் இருந்தேன். கர்த்தருடைய சமூகத்தில் அவன் இருக்கான்னு சொல்லி. அப்போ ஒருத்தர் சொன்னாங்க வந்து, ஒரு பெரிய எலக்ட்ரிக்கு அந்த ரயில்வே அந்த எலக்ட்ரிக் அந்த மேலே ஒயர் போகுமே, அதில் அந்த ட்ரெயினுக்கு மேலே நின்றவனை அந்த எலக்ட்ரிக்கு அந்த ஷாக் அடித்து கொஞ்ச நேரம் அப்படி இழுத்து அப்படியே விட்டுட்டு எப்படியோ விட்டுட்டு அவன் தலைமுடி எல்லாமே கொஞ்சம் கருகி மேலெல்லாம் கொஞ்சம் கருகுனது மாதிரி ஆயிட்டு பிழைப்பானோங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் பிழை பூட்டினார். அல்லேலூயா. தற்செயலாக சில காரியங்கள் நடக்கும், நம்ம நினைச்சே பார்த்துருக்க மாட்டோம். பிழைப்போம்ங்கிற அந்த நம்பிக்கை அற்று போகும். ஆனால் கர்த்தர் பிழை பூட்டி இருப்பார். பவுலை பிழை பூட்டி இருக்கிறார். கடல் அந்த பயங்கரமான அலைக்கழிப்பில் பாதுகாத்தார். அந்த மெலிந்தா தீவில் அங்கே போய் இந்த குளிருக்கு அவங்க விறகெல்லாம் எரித்து தங்களுடைய கரங்கள் கைகளை சூடாக்கிட்டு இருக்கிற நேரம் ஒரு சின்ன நச்சு பாம்பு அவனுங்க கையை கொத்திட்டு உடனே ஜனங்கள், அந்த ஊர் ஜனங்கள் நினைத்தாங்க, இவன் கடல் பிரயாணத்திலையும் பயங்கரமாக புயலில் மறிக்க வேண்டியவன் பாதுகாக்கப்பட்டு வந்தான், உண்மையிலேயே மறிக்கைக்குள்ளே வந்தான், அதனால தான் பாம்பு கடிச்சிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடுவான்னு நினச்சாங்க. மறிக்கல. ஜனங்கள் அநேகம் பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. சோதனையில் வெற்றி, அவருடைய விசுவாசம். அன்பானவர்களே, இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் பல சோதனைகள் வருகிறது சகஜம். ஆகையினால் அன்பானவர்களே, ஒருவேளை நம்முடைய பசியை முன்னிட்டு, நம்முடைய சரீர தேவையை முன்னிட்டு, இல்லாவிட்டால் உலக மேன்மையை முன்வைத்து சாத்தான் சோதிக்கலாம். சாத்தான் நம்மை பரீட்சை பார்க்க வைக்கலாம். தேவனை நம்ம பரீட்சை பார்க்கக்கூடாது. நான் சாடி பார்க்குறேன், நான் குதித்து பார்க்குறேன், ஆண்டவர் தப்பு வைப்பாரா? மூடத்தனமான காரியத்தை செய்யக்கூடாது. சரி, நம்ம போயிட்டே இருக்கோம். சொல்கிறாங்க, இந்த பக்கமாக போனீங்கன்னா ஒரு ஆழமான குழி இருக்குது, அதில் நடந்து போகிறதுக்கு கிராஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால் நீங்கள் இந்த பக்கமாக போங்க அப்படின்னு யாராவது ஒரு ஐடியா கொடுக்குறாங்கன்னு வைங்க, நம்ம அதை கொஞ்சம் கேட்கணும். அதுக்காக நான் சாதிப்பேன்னு போகக்கூடாது. ஒரு நல்ல வழி காட்டுறாங்களா, அந்த நல்ல வழியில் போகிறதுக்கு பிரயாசப்படணும். அதுக்காக நான் வேறு வழி இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை, போய் தான் ஆகணும். ஆண்டவர் நடத்துவார். இன்னொரு வழி இருக்குது, இந்த வழியாக போங்கன்னு சொல்லும்போது நம்ம கீழ்ப்படியணும். ஆண்டவர் இன்னைக்கு சத்திய வசனத்தை தந்திருக்கிறார். வேதத்தை வாசித்து வேதத்தின்படி நடந்து செல்லுங்கள்னு சொல்லும்போது நம்ம கீழ்ப்படியலைன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? வேத புஸ்தகம் நமக்கு வழிகாட்டி, பாதைக்கு வெளிச்சம், நம்முடைய கால்களுக்கு தீபமாக இருக்குது. இது அனுதினமும் வேதத்தை வாசித்து தியானித்து அதன்படி நாம் நடக்கும்போது சத்ரு நம்மை தொட முடியாது. அவன் தொட வருவான், வரமாட்டான்னு சொல்லலை. ஏன்னா அவனுக்கு கொஞ்ச காலம்தான் இருக்குது. எப்படியாவது கிறிஸ்தவ குடும்பங்களை, தேவனுடைய பிள்ளைகளை, வாலிபர்களை அப்படியே எப்படியாவது அலக்களித்து தன்னுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போயிடலாமா, நரகத்துக்கு கொண்டு போயிடலாமான்னு அவன் பல காரியங்களில், பல விஷயங்களில் அவன் முயற்சி எடுத்துகிட்டே இருக்கான். அவன் எடுக்க தான் செய்வான். ஆனால் ஆண்டுடைய வசனம் நம்மை காக்கும். வேத வசனம் நமக்கு வேலி, ஆண்டவர் நமக்கு தலைவர். கர்த்தர் நமக்குள்ளே இருப்பாரானால்
அவன் கொஞ்சம் அலக்களிப்பான், ஒன்றும் செய்ய முடியாது. விசுவாசத்தை விட்டுறக்கூடாது, விசுவாசத்தில் தளர்ந்து போகக்கூடாது. பக்தன் பாடுவார் இல்ல, இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாளளவும். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாளளவும். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை துதிச்சு பாடுவோம். எல்லா துதியின் மத்தியில் அவர் வாசம் செய்கிறவர். நாம் துதிக்கும் போது அவர் கேட்டு சத்துருடைய கைகளிலிருந்து நம்மை நிச்சயம் விடுவிப்பார், விடுவிப்பார். அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. கொஞ்சம் ஃபைட் பண்ணி பார்ப்பான், கொஞ்சம் எதிர்த்து பார்ப்பான், கொஞ்சம் அட்டிடலாம் அசைச்சிடலாம் சொல்லி பார்ப்பான். முக்கியமாக பாருங்கள், உலக பொருட்கள், உலக மேன்மை, சரீர தேவைகள், இதை வச்சு அவன் நல்லா என்ன செய்வான், சோதிப்பான். இப்போ யோபுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனையை பாருங்கள். முதலாவது மெட்டீரியல், அவனுக்குரியது அழிஞ்சு போச்சு. தோட்டம் துறவுகள், ஆடு மாடுகள் எல்லாமே எல்லாமே போச்சு. அப்புறம் பிள்ளைகளும் எல்லாம் போயிட்டு. அடுத்தது மனைவியுடைய அன்பு, அப்படியே சரீர சுகம், அந்த சுகத்தையும் இழந்தான். நண்பர்கள் எல்லாரும் பரியாசம். மனைவி சொல்கிறாங்க, இன்னும் உம்முடைய உத்தமத்தில் இருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அன்பானவர்களே, அந்த யோபு சொல்லாரு, அந்த சோதனையில் கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையும் அனுபவிக்க வேண்டாமோ? அன்பானவர்களே, கர்த்தர் நல்லவர். தன்னுடைய சிநேகிதர்கள் கூட பரியாசம் பண்ணுறாங்க. முடிவில் அந்த சிநேகிதர்களுக்காக அவன் ஜெபித்த போது தன்னுடைய சிறையிருப்பு போயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. ரெட்டிப்பான ஆசீர்வாதம், அல்லேலூயா, ரெட்டிப்பான ஆசீர்வாதம். இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டார். அந்த பயங்கர சோதனையில் யோபு என்ன சொன்னார்? இந்த தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் என்னுடைய கண்களாலே என் மீட்பரை நான் காண்பேன், என் மீட்பரை காண்பேன். கண்ணுடைய ஒளியை ஒன்றும் செய்ய முடியாது. சரீரம் கெட்டு போகலாம், வியாதி நிமித்தம் தோல் அழுகி போகலாம், ஆனால் கண்களாலே என் மீட்பரை பார்ப்பேன். அவரதை நன்கு சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். அன்பானவர்களே, ஒரு நகையை கொண்டு, ஒரு தங்க நகையை கொண்டு ஒரு தங்க வியாபாரியிடம் நம்ம கொடுத்தோன்னு சொன்னால் அவர் முதலாவது சோதித்து பார்ப்பார். இது உண்மையான நகையா, இது உண்மையான பொன்னா, இது கலப்படமா பார்ப்பார். பார்க்கும்போது, சோதித்து பார்க்கும்போது களிம்பு மோசமானது நீக்கப்படுகிறது, சுத்த பொன் அவருக்கு வருகிறது. நம்மை சுத்த பொன்னாக்க தேவன் நம்மை சில நேரம் புடமிடலாம். சுத்த பொன்னாக நாம் விளங்க வேண்டும். அவருடைய நித்திய ராஜ்யத்திலே பரிசுத்தத்தோடு போய் வாழ வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் அவரை தரிசிக்கவே முடியாது. அல்லேலூயா. உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்க வேண்டும், சுத்த பொன்னாக மாற்ற வேண்டும். ஆகையினால உலகத்தின் சில பாடுகள் நம்மை சோதிக்கும். நம்ம சோர்ந்து போகாமல் அவரை சார்ந்து இருக்கும்போது அவர் நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். உபத்திரவப்படுகிறவர்களுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தன்னுடைய முகத்தை மறைக்காமலும்
நம் பக்கமாக அவர் செவியை சாய்த்து நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் பதில் கொடுக்கிறார் என்று சங்கீதத்திலே சொல்லப்படுகிறது. நம்முடைய உபத்திரவத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் இரக்கமுள்ளவர். நம்ம எப்படி விசுவாசிக்கிறோம், எவ்வளவு தைரியமாக இருக்கிறோம், அப்படி பார்க்குறாரு, கவனிக்கிறாரு. ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிக்குதுன்னு வைங்க, அப்போ தான் நடக்க ஆரம்பிக்குது, உட்கார்ந்த இடத்துல எழும்ப ஆரம்பிக்குது. பெற்றோர் என்ன செய்வாங்க, பிடிச்சி உட்காரு, நீ எழும்பாத, நடக்க ட்ரை பண்ணாத, அப்படியா சொல்லுவாங்க. பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த பிள்ளை எழும்புறத. ஓ, நம்ம பிள்ளை எழும்புறதுக்கு முயற்சி பண்ணுது, நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது, பார்த்துட்டே இருப்பாங்க. விழப்போகிற நேரத்தில் பிடிச்சிக்கிடுவாங்க. விழப்போகிற நேரத்தில் கழுகு கூட அப்படி தான் தன் குஞ்சுகளை கொஞ்ச நாள் அதுக்கு கூட்டில் வச்சு அப்படியே ஒவ்வொரு நாளும் ஆகாரத்தை கொண்டு வாயில் கொண்டு கொடுக்கும். அப்புறம் அந்த குஞ்சுகளும் நல்லா சாப்பிட்டு, எங்கள் அம்மா எவ்வளவு நல்லவங்க, நான் உட்கார்ந்துருக்கிற இடத்துல என்ன அருமையாக சாப்பாடு தராங்க, சந்தோஷமாக சாப்பிட்டுட்டே இருக்கும். நல்ல குண்டாகும், நல்ல அம்மா போன உடனே பார்த்துட்டே இருக்கும். இப்போ கொண்டு வருவா, எல்லா புழு பூச்சி எல்லாம் கொண்டாந்து என் வாயில் தருவான்னு சந்தோஷமாக இருக்கும். அப்படியே திடீர்னு ஒரு நாள் அதுக்கு கூட கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அம்மா என்ன செய்வாங்க, பூச்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த குஞ்சுகள் ஒரு காய் இப்படி சரி, ஐயோ எங்கள் அம்மா கொஞ்சம் பொல்லாதவளாக இருக்காளே, இவ்வளோ நாள் நம்ம சந்தோஷமாக அந்த கூட்டுக்குள்ளால் இருந்தோம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை இருக்க விடாமல் ஒவ்வொரு குச்சியாக இழுத்து எடுத்து நம்ம வசதியாக இருக்க முடியாமல் ஆக்குறாளே அப்படின்னு அது மனசுக்குள்ளே அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ கூடே கலைஞ்சி போச்சு. இப்போ அந்த கழுகு என்ன பண்ணுது, குஞ்சு கழுகு அப்படி கீழே விழப்போகிற நேரத்தில் தான் அதுக்கு இறக்கை எடுத்து அப்படி முயற்சி பண்ணுது. ஆனால் முடியாது, ஆரம்பத்தில் முடியாது. ஆனால் அந்த அம்மா கழுகு பார்த்துட்டே இருக்கும், என் பிள்ளை அப்படியே முயற்சி பண்ணுது, அப்படியே மேலே பறக்க முயற்சி பண்ணுது, கீழே விழப்போகுதுன்னு சொல்லும்போது சீக்கிரமாக போய் அதுக்கு இறக்கையை கொடுத்து அந்த குஞ்சை பாதுகாக்குது. திருப்பியும் அது மேலே போகுது. எதற்காக தெரியுமா, என்னை போல நான் மேலே பறக்கிறேனே, நான் உன்னதத்தில் பறக்கிறேனே, அதை போல் என்னுடைய பிள்ளை, நாம் பெத்த பிள்ளை மேலே பறக்கணும், உன்னதத்தில் பறக்கணும். அதற்காகத்தான் அந்த கூட்டை கலைத்து தன் குஞ்சை பறக்க வைக்குது. ஒருவேளை பறக்க வைக்கலைன்னா வைங்க, காலமும் அந்த குஞ்சு சப்பானியாக தான் இருக்கும். அதுக்கு பிறகு பறக்க வைக்க முடியாது. அதுக்கு பாடி ஒரு கனம் போட்ட பிறகு, வெயிட் ஏறின பிறகு அதால் பறக்க முடியாது. அதனால் அதுக்கு ஒரு நேரம் இருக்குது, தருணம் பார்த்து அந்த அம்மா பழக்குவிக்குது. அதே போல் தான் நம்ம ஏசப்பா நம்மளை கைவிடலை. நீங்கள் நினைக்கலாம், நான் கைவிடப்பட்டவளாக இருக்கிறேன், நான் தனிமையாக இருக்கிறேன், எனக்கு உதவுவார் யாருமே இல்லை. கவலைப்படுறீங்களா? கர்த்தர் பார்த்துக்கிட்டே தான் இருக்கார். ஒரு யோனா கூட வழி தவறி போனார். போக வேண்டிய இடம் நினிவே, அவர் தர்ஷீட்டுக்கு போகிறாரு. போனாலும் கூட ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். அந்த கடலில் கொந்தளிப்பை உண்டாக்குனார், ஆனால் உயிர் சேதம் கொடுக்கல. சீட்டு போட்ட போது யோனா பேரில் தான் விழுது. அவன் சொல்கிறான், செத்து போனாலும் பரவாயில்லை, இந்த கடலில் தூக்கி போடுங்கன்னு சொல்கிறான். ஆனால் அவன் சொன்னபடி கடலில் போட்டாலும் தேவன் அங்கே ஒரு மீனை அனுப்பி அவனை விழுங்கி அந்த நினிவேயில் கொண்டு அது கக்குது. அதுக்கு எப்படி தெரியும் நினிவேயில் தான் கொண்டு கக்கணும்னு? ஏன் தர்ஷீட்டில் கொண்டு கக்கியிருந்தா ஈஸியாக முடிஞ்சிருக்குமே? இல்லை அன்பானவர்களே, கர்த்தர் நல்லவர். அவருக்கு தெரியும் எங்கே போகணும், எங்கே வரணும். அவர் செய்யக்கூடிய காரியம் கிரகிக்க முடியாத அதிசயங்களை செய்கிறவர். எனக்கு அந்த பாட்டு பாட தெரியாது,
கிரகிக்க முடியா நன்மைகள் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். யோசித்து பார்க்கவே முடியாது. அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன். நம்முடைய இருதயத்தை மட்டும்தான் அவருக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. ஆகையினால தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். சோதனையோடு கூட தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அவன் சோதிக்கப்பட்ட பின்பு அவன் பொன்னாக விளங்குவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். சோர்ந்து போக வேண்டாம். உங்கள் இருதயத்தை மட்டும் சோதனை வேதனை வந்திடுமே பாரினிலே, பலவித நிந்தைகள் வந்திடுமே. சோதனை வேதனை வந்திடுமே பாரினிலே, பலவித நிந்தைகள் சூழ்ந்திடுமே. கலங்காதே திகையாதே உன்னோடிருப்பேன் என்றார். கலங்காதே திகையாதே உன்னோடிருப்பேன் என்றார். எந்தன் இதய கதவை தீரப்பேன், எந்தன் இதய கதவை தீரப்பேன். எந்தன் இயேசு தேவா எந்தன் இதயத்திலே வந்து வாசம் செய்யுமே. எந்தன் இதய கதவை தீரப்பே. அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய இருதய கதவை நாங்கள் திறக்கிறோம். சோதனை வேதனை வரும்போது, சரீர பிரகாரமான போராட்டங்கள் வரும்போது, ஆண்டவரே உலக பிரகாரமான ஆண்டவரே போராட்டங்கள் வரும்போது, தகப்பனே பரீட்சை சோதிக்கப்படுகிற நேரத்தில் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீர். நீர் சோதிக்கப்பட்டு வெற்றியை கண்டது போல நாங்களும் எல்லாரும் சோதிக்கப்பட்டு வெற்றியை காண கர்த்தர் உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.